சும்மா எல்லாரும் பேன் நீட்டை பேன் பண்ணுங்கன்னு சொல்றதுனால நம்மளும் சொல்லுவோம் மாதிரி இருக்காம இதுக்கு நீட்டை முதல்ல பேன் பண்ண சொல்றாங்க முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்க பிளஸ் 1 படிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்க பிளஸ் 2 படிச்சு முடிச்சோங்க நீங்க இன்ஜினியர் ஆகலான்றீங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நீங்க இன்ஜினியரிங் ஆக முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ரூல் வருது. சரின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம் ரெடி ஆகலாம் நினைக்கும் போது அந்த எக்ஸாம் முழுக்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் இருக்க போதா நீங்க படிச்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு. அப்போ உங்களால எப்படி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், இல்ல அதை நீங்க பாஸ் பண்ணணும் நீங்க முடிவுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோச்சிங் சென்டருக்கு வந்து போவீங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கு எவ்வளவு நீங்க பே பண்ணணும், அது பே பண்ற நிலைமையில நீங்க இருப்பீங்களா, இல்ல ஒரு நல்ல வெல்செட் இல்ல இருக்கக்கூடிய பையன் வந்து பே பண்ணி கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கிராமத்து சைட்லயும் தமிழ் மீடியம் ஸ்கூல்லயும் படிச்சிட்டு இருக்க ஒரு சில ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த எக்ஸாம் அவங்களால அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காசுனாலதான் நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெடிச்சிச்சு. சோ இப்படி ஒரு நீட் எக்ஸாம் வைக்கும் போது அந்த எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், அதுல ஒரு சில விஷயங்கள் தவறுனாலதான் இப்போ வந்து பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த போராட்டத்தோட விலை தான் இப்ப டெல்லிட்டு வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. 2024 பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும், இதுல பேப்பர் வந்து லீக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து போச்சு. பட் அதுக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1563 பசங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்கா நிறைய மார்க் வந்து போட்டிருக்காங்க. சோ அந்த பசங்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வைக்கிறதா வந்து அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆகி 2026 பாத்தீங்க அப்படின்னா அந்த கெஸ்ட் பேப்பர்னு சொல்லிட்டு வந்து வரும். அந்த மாதிரி வினாவிடைன்னு சொல்லிட்டு நம்ம பிளஸ் 2 படிக்கும்போது அதெல்லாம் பாத்துருப்போம். இந்த மாதிரி வினாவிடைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. அந்த பேப்பர் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து 90% வந்து ஒத்து போயிருக்கு. ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் இது வந்து தெரிய வந்து அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி பேப்பர் லீக் நடந்துன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வந்து எழுதிருக்காங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இதோட எஃபெக்டா மறுபடியும் எக்ஸாம் எழுதணுமே, நம்ம இல்ல ஒருவேளை நம்ம நல்லா தானே எழுதிருந்தோம், அதுல உள்ள மார்க் எல்லாம் போச்சு அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்தினால மன அழுத்தத்தினாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா தான் இந்த போராட்டம் வெடிக்குது. ஒரு தூரம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அண்ட் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து சிஜேபி வந்து கண்டினியூ பண்றாங்க. ஒரு மாணவர்கள் அவங்க அறியாமையில பண்றாங்களோ இல்ல தெரிஞ்சு பண்றாங்களோ அவங்களோட அமைதியான போராட்டத்தை கேட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு. அண்ட் இது வரைக்கும் அவங்க பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் அவங்களை அட்டாக் பண்ற வரைக்கும் அமைதியா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா हाथ की लकीर